காம்பினேஷன் சர்க்யூட்டோட கொஸ்டின் டிஸ்கஷன் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஸோ நமக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? The number of 3 to 8 decoder needed to wire up to 4 to 16 decoder. ஓகேங்களா? டிகோடர்ல இருந்து கேட்டிருக்காங்க. ஸோ டிகோட் இந்த டைப் ஆஃப் கொஸ்டின் ஓகேங்களா? டிகோடர்ல எப்படி கேட்டிருக்காங்க? இன் டெர்ம்ஸ் ஆஃப் மக்ஸ் யூஸ் பண்ணீங்கன்னா ஸோ 3x4 மார்க்ஸை 16x4 மார்க்ஸோட எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம்? ஸோ அந்த மாதிரி நம்ம கேட்பாங்க. ஓகேங்களா? ரெண்டு டேட்டா கொடுத்து எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஓகேங்களா? இப்போ ரெண்டுக்குமே ஒரே ப்ரொசீஜர் தான். ஓகேங்களா? ஸோ நம்ம லாஸ்ட் ஒன் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? 16 இருக்கா? ஸோ 16 டிவைடட் பை 8 இப்போ நமக்கு 2 கிடைக்குதா? ஸோ இப்போ இதுக்கு ஆன்சர் என்னப்பா? 2. ஏன்னா நமக்கு எவ்வளோ டீகோடர் தேவைப்படுது? 2 டிகோடர் நமக்கு தேவைப்படுது. ஓகேங்களா? ஸோ இப்போ இதுக்கே பாருங்க சம் டேபிள்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. இப்போ இந்த டிகோடர் நமக்கு 2x4 டிகோடர் நமக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ டு பி இம்ப்ளிமெண்ட் ஓகேங்களா 3x8 டிகோடரை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு நமக்கு எத்தனை டிகோடர் தேவை? ஸோ நான் என்ன சொல்லியிருக்கேன் உங்களோட இது ரெண்டோட லாஸ்ட் டிஜிட் எடுங்க. ஸோ 8 டிவைடட் பை 4 என்னப்பா நமக்கு 2. அப்போ நமக்கு 2 டிகோடர் தேவைப்படுது. ஓகேங்களா? ஸோ இதுல இந்த கேஸ் நீங்க எடுத்துக்கிறீங்க. ஓகேங்களா? ஸோ விச் மீன்ஸ் 3x8 கிவன் டிகோடர் கொடுத்துட்டாங்க. ஸோ அதை இம்ப்ளிமெண்ட் அதாவது நம்ம 3x8க்கு என்ன நமக்கு 16x64 இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். பட் எத்தனை டிகோடர் நமக்கு தேவைன்னா ஸோ 8ஐயும் 64ஐயும் நம்ம எடுத்துக்கணும். ஸோ 64 டிவைடட் பை 8 ஓகேங்களா? 64 டிவைடட் பை 8 ஓகேங்களா? நம்ம போட்டோம்னா நமக்கு என்னப்பா வரும்? ஸோ ஒரு 8 40 6 38 7 56 8 64 ஸோ 8 வந்துடும். தென் அகைன் 8 நம்ம 8ஆல டிவைட் பண்ணலாமா? 1 ஓகேங்களா? 8ஆல டிவைட் ஆகணும். டிவைட் ஆகுற மாதிரி நம்ம நம்பர் வந்துச்சுன்னா அகைன் டிவைட் பண்ணிடணும். ஓகேங்களா? 1 ஸோ 8 பிளஸ் 1 என்ன பண்ணலாம்? ஓகேங்களா? 8 பிளஸ் 1 என்ன பண்ணலாம்? ஸோ 9 நமக்கு டிகோடர் நமக்கு தேவைப்படுது. ஓகேங்களா? ஸோ இதே சேம் ஃபார்மேட் தான்ப்பா மக்ஸுக்கும் வந்துச்சுன்னா. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம இதை நீங்க எடுத்துக்கிட்டோம்னா அப்படிதான் 256 டிவைடட் பை 16 நமக்கு என்னப்பா 16 into 16 256 again divided by 6 நமக்கு என்னப்பா 1 கிடைக்கும். ஸோ 16 plus 1 என்னப்பா 17. ஸோ இப்படிதான் கொடுப்பாங்க. ஸோ நமக்கு ஒரு டிகோடர் கொடுத்துருவாங்க. ஸோ நான் இவ்வளோ அதாவது 14x16 3x18 இந்த மாதிரி டிகோடர் நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஸோ எவ்வளோ டிகோடர் எனக்கு தேவை? ஓகேங்களா? இந்த மாதிரி கொஸ்டின் நிறைய கேட்பாங்க. லைக் மக்ஸும் இதே மாதிரி தான் கேட்பாங்கப்பா. ஓகேங்களா? ஸோ நம்ம செகண்ட் கொஸ்டின் போயிடலாமா? ஸோ செகண்ட் கொஸ்டின் டைரக்ட் கொஸ்டின் தான்ப்பா. ஓகேங்களா? என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? இன் half subtracted with x and y as a input the output borrow and difference என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ borrow என்னப்பா நம்ம ஈஸியாக ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ borrow நமக்கு என்னப்பா? borrow வந்து நமக்கு ஒரு எக்ஸார் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ borrow சாரி டிஃபரன்ஸ் வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? நம்ம ஒரு எக்ஸார் தான் யூஸ் பண்ணுவோம் டிஃபரன்ஸ். தென் borrowக்கு என்னப்பா எக்ஸ் பார் வந்துடும். ஓகேங்களா? இதுவே ஆடர்ல தானே ஆடர்லாம் என்ன பண்ணுவோம்? எக்ஸ் ஒய் விச் மீன்ஸ் ஏபி. ஓகேங்களா? ஏபியை நம்ம போடுவோம். இது ஆடருக்கும் சப்ராக்டருக்கும் உள்ள டிஃபரெண்ட். ஓகேங்களாப்பா? தேர்ட் கொஸ்டின் போயிடலாம்ப்பா. ஸோ ஐடென்டிஃபை த லாஜிக் ஃபங்க்ஷன் அண்ட் கிவன் பிலோ. ஓகேங்களா? ஸோ இது என்ன லாஜிக் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அவுட்புட் எக்ஸ்பிரஷன் வச்சு தான்ப்பா நம்ம சொல்லணும். ஓகேங்களா? அவுட்புட் எக்ஸ்பிரஷன் வச்சு தான் சொல்லணும். ஸோ இங்க நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? ஏ பார் வருது, இங்க நமக்கு பி வருது. ஸோ ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்றோம் ஏ பார் பி. ஓகேங்களா? ஸோ இங்க என்னப்பா வருது? இங்க இருந்து இன்புட் என்ன வருது? ஏக்கு தான் வருது. ஸோ இந்த இடத்துல ஏ. ஸோ இந்த இடத்துல நம்ம ஒரு பார் கொடுத்துருக்காங்க பி பார். ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த இடத்துல என்ன வரும்? இந்த இடத்துல என்ன வரும் நமக்கு? ஏ பி பார். இந்த இடத்துல தானப்பா ஏ பி பார். ஓகேங்களா? ஸோ அதுக்கு என்ன பண்ணிருக்காங்க? இதுக்கு பார் எடுத்திருக்காங்க. ஓகேங்களா? இதுக்கு பார் எடுத்திருக்காங்க. விச் மீன்ஸ் ஏ பார் பிக்கு ஒரு பார் எடுத்திருக்காங்க. நமக்கு என்ன கிடைக்கும்? ஏ டபுள் பார் பிளஸ் பி பார். ஓகேங்களா? விச் மீன்ஸ் நமக்கு இந்த பாரும் கேன்சல் ஆயிடும். ஏ பிளஸ் பி பார் கிடைச்சிடும். ஓகேங்களா? ஏ பிளஸ் பி பார். எங்கேயும் மிஸ்டேக் பண்ணிருக்கோம்னு நினைக்கிறேன். ஸோ அகைன் நான் போடுறேன்ப்பா. ஓகேங்களா? ஓகே நான் போடுறேன். மிஸ்டேக் பண்ணிருக்கேன்னு தெரியல. ஸோ நம்ம என்ன பண்றோம்? ஸோ இங்க எடுத்திருக்கோம். இங்க ஏ பார்
ஓகேங்களா? இங்க என்ன வரும்? பி. ஸோ நமக்கு அண்டு தான் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏ பார் பி. ஓகே. இங்க வந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம்? ஏல இருந்து தான் எடுத்திருக்கோம். ஸோ ஏ. இங்க பி. ஸோ பி பார். ஸோ 2யும் அண்டு பண்ணியிருக்கோம். ஏ, பி பார் மட்டும்தான். ஓகேங்களா? ஸோ இப்ப என்ன பண்ணிருக்கோம்? இங்க ஒரு பபிள் குடுத்துருக்காங்க. ஓகேங்களா? பபிள் குடுத்து ஒரு என்ன கேட் குடுத்துருக்காங்க. ஓகே, ஓகே. இது என்ன கேட்டுப்பா? இது NAND கேட். ஓகேங்களா? ஸோ அதான் தப்பு பண்ணியிருந்தோம். நம்ம அண்டு கேட்டுன்னு கன்சிடர் பண்ணி போட்டோம் போன டைம். ஸோ இது ஒரு NAND கேட். ஓகேங்களா? ஸோ இப்ப இதுக்கு நம்ம பபிள் குடுத்துருக்காங்க. ஸோ பார் எடுத்துருவோம். ஸோ ஏ பார் பி ஹோல் பார். ஓகேங்களா? விச் மீன்ஸ் ஏ டபுள் பார். ஓகேங்களா? இங்க பிளஸ் ஆயிரும்ல. ஸோ பி பார். ஓகேங்களா? ஸோ அது என்ன ஆயிரும்? ஸோ அதுக்கு என்ன ஆயிரும்ப்பா அது? அது ஏ பிளஸ் பி பார் ஆயிரும். சாரி, ஆமா. இந்த பாரும் கேன்சல் ஆயிரும். ஏ பிளஸ் பி பார் ஆயிரும். இது NAND கேட்ல. ஓகேங்களா? ஸோ நம்ம ஜஸ்ட் என்ன பண்ணிருக்கோம்? 2யும் என்ன பண்ணிருக்கோம்? மல்டி ஏ பார் பி, ஏ பார் பி, ரெண் இது 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 இதுக்கு ஜஸ்ட் நம்ம இன்வெர்ஸ் எடுத்திருக்கோம். ஓகேங்களா? ஸோ இன்வெர்ஸ் எடுத்தப்ப நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? ஏ பிளஸ் பி பார் கிடைச்சிருக்கு. தென் இங்க நம்ம பண்ண போறோம் இப்ப அடுத்து. ஓகேங்களா? ஸோ அடுத்து பண்ணும்போது பார்த்தோம்னா ஏ பி பாருக்கு ஒரு பார் எடுக்கிறோம். விச் மீன்ஸ் ஏ பார் பிளஸ் பி டபுள் பார். ஓகேங்களா? இங்க என்ன கிடைக்கும் நமக்கு? ஏ பார் பிளஸ் பி. ஓகேங்களா? ஸோ இப்ப என்ன பண்ணிருக்காங்க? NAND கேட் யூஸ் பண்ணிருக்காங்க. NAND கேட் யூஸ் பண்றாங்க அப்படின்னா ஏ பிளஸ் பி பார் டாட் ஏ பார் பிளஸ் பி ஹோல் பார். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஸோ ஏ பிளஸ் பி பார் என்ன ஆயிரும்? இங்க பார் வந்துடும். இந்த இடத்துல பிளஸ் வரும். ஏ பார் பிளஸ் பி ஏ பார் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ இங்க பண்ணும்போது நமக்கு என்ன வரும்? ஏ பார் டாட் பி வந்துடும். பிளஸ் இந்த இடத்துல ஸ்ப்ளிட் பண்றோம். ஏ டபுள் பார் டாட் பி பார் வந்துடும். இது மீன்ஸ் பாரும் கேன்சல் ஆயிடும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஏ பார் பி பிளஸ் ஏ பி பார். ஓகேங்களா? ஸோ இது என்ன கேட் மாதிரி இருக்குப்பா? ஸோ ஏ பார் பி பிளஸ் ஏ பி பார். ஸோ இது நமக்கு என்ன கேட்? இது ஒரு எக்ஸ்ஆர் கேட். எக்ஸ்ஆர் கேட்னா ஏ எக்ஸ்ஆர் பி. ஸோ ஏ எக்ஸ்ஆர் பி வந்தா நம்ம என்னப்பா? ஆடரா? ஸோ ஆப்ஷன்ல மூவ் ஆகுமா? மல்டிப்ளையர் கிடையாது. ஃபுல் ஆடரும் கிடையாது. ஃபுல் ஆடர்னாலே 3 இன்புட் வந்துரும். ஹாஃப் ஆடரா, ஹாஃப் சப்ட்ராக்டரான்னு சொல்லி. ஸோ நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம்? சம் கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேங்களா? ஸோ சம் கண்டுபிடிச்சிருக்கோம். நமக்கு எனக்கு வருது ஏ எக்ஸ்ஆர் பி வருது. ஸோ இது என்னவா இருக்கலாம்? சம்மா கேரியா? சாரி, சம்மா டிஃப்ரெண்டா நமக்கு தெரியல. ஓகேங்களா? ஸோ 2க்குமே வந்து ஏ எக்ஸ்ஆர் பி தான் நமக்கு வரும். ஓகேங்களா? ஏ எக்ஸ்ஆர் பி தான் நமக்கு வரும். அதனால நம்ம என்ன பண்றோம்? அடுத்து நெக்ஸ்ட் ஆப்ஷனுக்கு நம்ம போறோம். விச் மீன்ஸ் நெக்ஸ்ட் நம்ம கேட்ட செக் பண்றோம். ஸோ இங்க வரும்போது பாத்தீங்கன்னா நமக்கு ஏ பார் வருது. அகைன் இங்க பாத்தீங்கன்னா நமக்கு பி பார் வருது. ஸோ 2யுமே என்ன பண்ணிருக்காங்க? நார் கேட் பண்ணிருக்காங்க. ஸோ ஏ பார் பிளஸ் பி பார் ஹோல் பார். ஓகேங்களா? ஸோ ஏ பார் பார் டாட் பி பார் பார். ஸோ கேன்சல் ஆயிடும். நமக்கு என்ன கிடைக்குது? ஏபிந்தாப்பா கிடைக்குது. ஓகேங்களா? ஸோ ஏபிங்கிறது நமக்கு எதுக்குங்க வரும்? ஓகேங்களா? ஏபிங்கிறது நமக்கு ஆடருக்கு தான் வரும். ஸோ சப்ராக்டருக்கு நமக்கு என்ன வரும்? ஏ பார் பின்னு வரும். ஓகேங்களா? இந்த சப்ராக்டர். ஓகேங்களா? சப்ராக்டர். ஸோ ஏபி நமக்கு கிடைச்சிருக்கா? ஸோ அதுக்கு இதுக்கு என்ன ஆன்சர்? ஆஃப் ஆடர். ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதோட ஆன்சர் என்ன? ஆஃப் ஆடர். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் போலாம். ஸோ சேம் மக்ஸ் ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்கப்பா. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஏ பார் பி பார் 0 0 கன்சிடர் பண்றோம். ஸோ ஃபர்ஸ்ட் இன்புட் நமக்கு ஆக்ட் ஆகும். ஸோ தென் 0 1 சி, தென் 1 0 சி பார், தென் 1 1 சி பார். ஓகேங்களா? ஸோ இதுல இருந்தும் ஏசி பாரை நம்ம காமனா எடுத்துக்கலாம். ஸோ ஏசி பார் பி பிளஸ் பி பார் பிளஸ் இதுவும் ஏபியை காமனா எடுத்துடலாம். ஸோ ஏபி சி பிளஸ் சி பார்.
இதோட வேல்யூ 1, இதோட வேல்யூ 1. ஓகேங்களா? ஏபி தானப்பா. ஏபியை நம்ம காமனா எடுக்கலாம். ஓகேங்களா? தென் ஏ பார் சி பார் பிளஸ் ஏபி. ஏதோ ரெஃபரன்ஸ் செக் பண்ணிப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் 0 0 0 1 1 0 1 0 மீன்ஸ் ஏபி பார். ஓகேங்களா? ஏபி பார் சி ஏபிசி. ஓகேங்களா? ஸோ அப்போ இங்கேருந்து நம்ம என்னத்தை எடுக்கலாம்? ஏயும் சி பாரையும் தான் காமனாக எடுக்க முடியும். ஸோ ஏ சி பாரை நம்ம காமனாக எடுக்கலாம். ஸோ பி பார் பி. ஓகேங்களா? பி பார் பி. ஸோ இதோட வேல்யூ 1. ஸோ நமக்கு என்ன ஏசி பாரும் ஏசி பாரும் ஏசி பார் 0 0 0 1 1 0 1 1. ஓகேங்களா? ரெண்டுக்குமே சி பார் தானே? ஆமாம், சி பார் தான். ஸோ இங்கே ஏயும் சி பாரும் காமனாக இருக்குது. இங்கே சி பாரை காமனாக எடுத்துட்டா பி ப்ளஸ் பி பார் 1. இங்கே ஏயும் சியும் தான் காமனாக எடுக்கிறோம். ஓகேங்களா? சி பார் கிடையாது. ஏயும் சியும் காமனாக எடுக்கிறோம். ஓகேங்களா? ஸோ ஏயும் சியும் காமனாக எடுக்கிறோம். ஸோ ஏசி பார். ஓகேங்களா? அப்போ இங்கே என்னப்பா, இங்கே பார் இருக்கு, இங்கே பார்ல இங்கே. அப்போ இது என்னதுப்பா? இது ஒரு XOR கேட். ஓகேங்களா? விச் மீன்ஸ் ஏ XOR சி. ஓகேங்களா? ஸோ ஏ XOR சி இங்கே பாருக்கு, ஆப்ஷன் டி. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஃபிஃப்த் கொஸ்டின் பா. ஓகேங்களா? ஃபிஃப்த் கொஸ்டின் ஒரு மக்ஸ் கொஸ்டின் தான். ஸோ ஃபர்ஸ்ட் மக்ஸ் நம்ம பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரே ஒரு இன்புட் தான். ஸோ எக்ஸ் எக்ஸ் பார் 0ன்னு கன்சிடர் பண்ணிக்கும் போது நமக்கு லாஜிக் 1 ஆக்ட் ஆகுது. தென் பிளஸ் நம்ம 1ன்னு கன்சிடர் பண்ணும்போது லாஜிக் 0 ஆக்ட் ஆகுது. ஸோ இதோட வேல்யூ இதாயிரும். இதோட நமக்கு எக்ஸ் பாரா அவுட்புட் கிடைக்குது. ஸோ இதோட அவுட்புட் என்னப்பா? நமக்கு எக்ஸ் பார். இதை கொண்டு போய் செகண்ட் மக்ஸா நமக்கு கனெக்ட் பண்ணிருக்கோங்க. ஸோ இங்க என்னப்பா? இங்க நமக்கு இன்புட் எக்ஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த மக்ஸோட அவுட்புட் பார்க்கலாமா? ஸோ ஒய் பார் ஃபர்ஸ்ட் 0 வந்திருக்கும். 0 வரும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? எக்ஸ் பார் கிடைக்குது. பிளஸ் அடுத்து 1 இப்படி வரும்போது நமக்கு எக்ஸ் கிடைக்கும். ஓகேங்களா? டைரக்டாப்பா, டைரக்ட் ஆன்சர் வருமா? ஸோ எக்ஸ் பார் ஒய் பார் எக்ஸ் ஒய். ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா? ரெண்டு மார்க்ஸ் கனெக்ட் பண்ணி கொடுத்தோம்னா டஃபா இருக்குமோ, போட முடியாது, அந்த மாதிரிலாம் நினைக்கக்கூடாது. ஜஸ்ட் நம்ம கான்செப்ட் அப்ளை பண்ணிக்கிட்டே போயிட்டே இருக்கணும், நமக்கு ஆன்சர் வந்துடும். ஓகேவாப்பா? ஸோ அடுத்து நெக்ஸ்ட் ப்ராப்ளம்ப்பா, சிக்ஸ்த் ப்ராப்ளம். ஓகேங்களா? சிக்ஸ்த் கொஸ்டின். ஸோ இன் அடிஷன் ஆஃப் 3 பிட் இஸ் பெர்ஃபார்ம்டு யூசிங் ஆஃப் விச் ஆடர் பாஃபுல். ஓகேங்களா? ஸோ இதுல எந்த ஆப்ஷனுமே வராது, ஆடர் தான் கேட்டிருக்காங்க. ஸோ எந்த ஆப்ஷனுமே வராது. ஓகேங்களா? ஸோ செவன்த் கொஸ்டின்ப்பா. ஸோ தியரி கொஸ்டினை கேட்டிருக்காங்க. ஸோ மக்ஸ்ல இருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. செலக்ட் ஒன் ஆஃப் த செவரல் இன்புட் அண்ட் டிரான்ஸ்மிட் த சிங்கிள் அவுட்புட். எஸ், மக்ஸ்னா நான் என்ன சொல்லியிருக்கேன்? மெனி டு ஒன் அப்படிதான் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ நிறைய இன்புட்ல இருந்து ஒன் இன்புட் நம்ம அவுட்புட்டா நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா? இட்ஸ் a routes the data from single input to one of many output கிடையாது. ஓகேங்களா? ஒன் ஆஃப் மெனி அவுட்புட் நமக்கு கிடையாது. ஓகேங்களா? தென் தேர்ட், இட் கன்வெர்ட் parallel to serial data. எஸ், இதெல்லாமே நம்ம கிளாஸ்ல பார்த்ததுதான்ப்பா. ஒன்ல இதுன்னு சொல்லியிருக்கேன். இட்ஸ் a combination circuit. எஸ், டூ. நமக்கு 1 3 4 1 ஆப்ஷன் சி. ஓகேங்களா? செவன்த் கொஸ்டினுக்கு. ஸோ நெக்ஸ்ட் எய்த் கொஸ்டின். which device is called data டிஸ்ட்ரிபியூட்டர். ஓகேங்களா? டிஸ்ட்ரிபியூட்டர்னாலே உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? செலக்டர்னா நம்ம இப்போ எழுதுவோம். செலக்டருக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? மக்ஸ் எழுதுவோம். ஓகேவா? டேட்டா செலக்டர் அப்படின்னா நம்ம என்ன எழுதுவோம்? மக்ஸ் எழுதுவோம். டேட்டா டிஸ்ட்ரிபியூட்டர் நம்ம என்ன எழுதுவோம்? பார்ட்டி மக்ஸ். கிளாஸ்ல பார்த்ததுதான் இதெல்லாம். ஓகேங்களா? ஸோ இப்போ 2 மார்க்ஸ் கொடுத்து நமக்கு ஆன்சர் கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம எழுதிடுவோமா? ஸோ இந்த இடத்துல போறப்பா 0 0. ஸோ ஏ பார் பி பார் நமக்கு கிடைக்கும்போது நமக்கு ஃபர்ஸ்ட் என்னப்பா? லாஜிக் 0 பிளஸ் நெக்ஸ்ட் என்னப்பா? 0 0னா 0 1. நமக்கு 1 லாஜிக் வந்துடும். இதன் அடுத்து 1 0 நமக்கு 1 வந்துடும். ஓகேங்களா? ஒவ்வொரு இதுவும் வரும்போது வரிசை அப்படியே செலக்ட் ஆகிக்கிட்டே வரும்ப்பா. ஓகேங்களா? தென் 1 1 ஏபி. ஏபின்னு வரப்ப 0. ஸோ இந்த 0 எல்லாத்தையுமே கேன்சல் பண்ணலாம். ஸோ எனிதிங் இந்த 0 0 தானே. ஸோ ஃபர்ஸ்ட்டுக்கு என்னப்பா? ஏ பார் பி பிளஸ் ஏபி பார். ஓகேங்களா? ஸோ இது என்ன கேட் மாதிரி உங்களுக்கு தெரியுது? இது ஒரு XOR கேட்டா? ஸோ இந்த XOR கேட்டை நான் எக்ஸ்ன்னு கன்சிடர் பண்றேன். ஓகேங்களா? ஸோ இந்த XOR கேட்டை நான் எப்படி கன்சிடர் பண்றேன்? எக்ஸ்ன்னு.
ஸோ இந்த எக்ஸ்ஆர் கேட்டோட அவுட்புட் வந்து எக்ஸ். இந்த அவுட்புட்டை தான் இங்க செலக்டட் லைனா கொடுக்குறாங்க. ஓகேங்களா? 2வது மக்ஸுக்கு செலக்டட் லைனா கொடுக்குறாங்க. ஸோ அப்ப எக்ஸ் பார் சி 0 இன்டு சி. ஓகேங்களா? 0 இன்டு சில நமக்கு என்ன ஆகும்? ஃபர்ஸ்ட் 0 நமக்கு செலக்ட் ஆகும். பிளஸ் 0 0 0 0 0 சாரி 0 0 then 0 1 0. ஸோ எக்ஸ் பார் 1 என்னப்பா சி தான் வரும். ஸோ அதுக்கு 1 செலக்ட் ஆயிரும். தென் பிளஸ் 0 0 0 1 1 0 1 0. ஸோ சி பார் வரும். அதுக்கு 1 தான் செலக்ட் ஆகும். தென் 1 1. ஸோ 1 1க்கு நமக்கு 0 செலக்ட். ஸோ 0 இன்ட்டு எனிதிங் இங்க 0 தான். ஸோ எக்ஸ் பார் சி பிளஸ் எக்ஸ் சி பார். ஓகேங்களா? ஸோ எக்ஸ் அப்படிங்கிறது வந்து என்னப்பா ஒரு எக்ஸ்ஆர் கேட். ஓகேங்களா? ஸோ இந்த எக்ஸ்ஆர் கேட்டை நம்ம காம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது நமக்கு என்னவா மாறிடும்? அது ஒரு எக்ஸ் நாரா மாறிடும். which means a bar b plus a b பாரா இருக்கிறது காம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது நமக்கு எப்படி மாறிடும்ப்பா? a bar b bar plus ab இப்படி சேஞ்ச் ஆயிடும். ஓகேங்களா? ஸோ a bar b bar plus ab into c plus xங்கிறது என்னப்பா? a bar b plus a b bar into c bar. ஓகேங்களா? இப்ப இதை உள்ள கொண்டு போயிடலாமா? உள்ள கொண்டு போயிட்டா a bar b bar c plus abc plus a bar b c bar plus a b bar c bar. ஓகேங்களா? ஆப்ஷன்ல இருக்கா செக் பண்ணுங்க பாருங்க. ஒரு வேரியபிள்ஸ். ஸோ a bar b bar c இந்த இருக்கு. தென் abc. தென் a bar b c bar. தென் a b bar c. எஸ் இருக்கு. ஸோ ஆப்ஷன் இஸ் a correct answer. ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ ஒரு மக்ஸ்ல இருந்து அவுட்புட் எடுத்து இன்னொரு மக்ஸுக்கு செலக்டட் லைனா கொடுக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ போன தடவை நம்ம 2x1 மக்ஸை வந்து இதே ப்ராப்ளத்துல பார்ப்போம். இப்போ 4x2 நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? அவ்வளோதான் டிஃப்ரெண்ட். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் டிஸ்கஷன் போலாமாப்பா? ஸோ நெக்ஸ்ட் which one of the following can be used parallel to serial converter? parallel to serial converter என்னப்பா? மக்ஸாப்பா? ஸோ parallel to serial converter நமக்கு என்னன்னு சொல்லியிருக்கோம் நம்ம? மக்ஸ்ன்னு தான் சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ parallel to serial converter நமக்கு மல்டிபிளெக்சர். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா the sum s a and b is a half adder can be implemented by using of k NAND gates, the value of k. ஸோ நிறைய NAND gate யூஸ் பண்ணி நம்ம ஹாஃப் ஆர்டரை டிசைன் பண்றோம். ஸோ சம் சொல்லியிருக்காங்கப்பா. ஸோ ஹாஃப் ஆர்டரோட சம் என்னப்பா? ஸோ ஏ எக்ஸ் நாட் பி which means நம்ம இங்க என்ன கேட் யூஸ் பண்றோம்? எக்ஸ்ஆர் கேட் யூஸ் பண்றோம். ஓகேங்களா? ஸோ ஹவு மெனி NAND கேட் நம்ம கேட்லயே படிச்சிருக்கோம்ல. ஸோ NAND கேட் டேபிளர் காலம் இது இம்ப்ளிமெண்ட் டயக்ராம் வரைஞ்சு ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் வேணாம். சிம்பிளா நீங்க இந்த கொஸ்டின் அடிக்கணும். அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல தான் நம்மளோடது இருக்கணும். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் தென் அண்ட் சாரி எக்ஸ்ஆர் எக்ஸ் நாட். இந்த டேப்லெட் காலம் உங்களுக்கு கிளாஸ்ல கொடுத்துருப்பேன். ஓகேங்களா? ஸோ 1 2 3 4 5. ஸோ இது ரெண்டையும் இன்டர்சேஞ்ச் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பேன். 1 3 2 இது ரெண்டையும் இன்டர்சேஞ்ச் பண்ண சொல்லியிருப்பேன். 5 4. ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன கேட்டிருக்காங்க? எக்ஸ்ஆர் கேட் கேட்டிருக்காங்க. எக்ஸ்ஆர் கேட்க்கு எத்தனை NAND கேட் தேவைப்படுங்க? நமக்கு 4 NAND கேட். ஸோ அந்த கேயோட வேல்யூ என்ன? 4. ஓகேங்களாப்பா? சரி ஓகே. நெக்ஸ்ட் போயிடலாமாப்பா? Next 12th question. When binary adder is used, BCD adder, the sum is. So BCD என்னப்பா? Binary coded decimal. So BCD எப்படி இருக்கும்? 0ல இருந்து 9 வரை தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அதன்படி நம்ம ஆப்ஷன் பார்த்தோம்னா கரெக்ட் when it is a less than 9. ஓகேவா? 9க்கு கீழே இருக்கும்போது என்ன பண்ணணும்? கரெக்டா இருக்கும். பைனரி ஆடர் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? BCD ஆடர். So 0 to 9. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒரு மார்க்ஸ். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க? ஸோ இந்த இடத்துல ஏனா இந்த இடத்துல ஏ பார். ஏ பார் தான் இந்த இடத்துல அவுட்புட் கொடுக்கும். மற்றபடி இங்க 1 0. ஓகே பண்ணலாமா?
ஸோ பி அண்ட் சி கொடுத்துருக்காங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் பி பார் சி பார் 0 0க்கு நமக்கு என்ன கிடைக்கும்? பிளஸ் 0 1 0 1க்கு நமக்கு என்ன கிடைக்கும்? ஏ பார் பிளஸ் 1 0 1 0 நமக்கு என்ன கிடைக்கும்? 1 பிளஸ் 1 1 பிசிக்கு நமக்கு என்ன கிடைக்கும்? 0. ஸோ இது எல்லாமே கேன்சல் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம இங்கே சமைசன் யூஸ் பண்ணி கேட்டிருக்காங்கப்பா. அப்போனா இது என்னப்பா எஸ்ஓபியில் கேட்டிருக்காங்க ஆன்சர் நம்ம. ஓகேங்களா? ஸோ இங்கே ஏபிசி வேல்யூ தான் இருக்கு. ஸோ இங்கே ஏபிசி ஏபிசி இங்கே மட்டும் ஏ மட்டும் மிஸ் ஆயிருக்கு. கரெக்டா? ஸோ அதை நம்ம இப்போ அரேஞ்ச் பண்ணிடலாம். ஏ பி பார் சி பார் பிளஸ் ஏ பார் பி பார் சி. இங்கே ஏ டேர்ம் மட்டும் மிஸ் ஆயிருக்கா? ஸோ ஏ பி சி பார் பிளஸ் ஏ பார் வச்சு ஏ பார் பி சி பார். ஓகேங்களா? ஸோ ஏவை வச்சு ஒரு ஃபங்க்ஷன் ஏ பாரை வச்சு ஒரு ஃபங்க்ஷன். ஓகேங்களா? இந்த இடத்துல 1 இருக்கும். ஸோ 1 நம்ம இப்போ எழுதலாம். ஏ பிளஸ் ஏ பார்னு எழுதலாமா? ஸோ அதை தான் நமக்கு திருப்பி ஏ பிளஸ் ஏ பார்னு எடுத்தா அதை உள்ள கொண்டு போய் எழுதுவீங்க. ஓகேங்களா? ஸோ இதெல்லாமே நம்ம புலியன்ல பார்த்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ இப்போ இதுக்கு நம்ம ஏமா போட்டுருவோமா? 1 2 3 4. ஸோ ஏ பிசி. ஓகேங்களா? ஸோ ஏ பார் ஏ B bar C 0 0 0 1 1 0 1 1 1 0 1 1. ஓகேங்களா? ஸோ 0 1 2 3 4 5 6 7. ஃபர்ஸ்ட் என்னப்பா ஏ பி பார் சி பார். ஸோ ஏ கிட்ட பி பார் சி பார் இங்க இருக்கு இங்க இருக்கு. தென் ஏ ஏ பார் பி ஏ பார் பி பார் சி இங்க இருக்கு 1 ஏ பி சி பார் 1 ஏ பார் பி சி பார் 1. ஓகேங்களா? இப்போ ஆன்சர் எழுதலாம்ப்பா. ஓகேங்களா? சம்மேஷன். ஓகேங்களா? நமக்கு என்ன ஆன்சர் வரும்? 1 இருக்கா? 1 இருக்கு. 1 2 4 6. என்னப்பா வருது நமக்கு? ஆப்ஷன் பி. ஓகேங்களா? 1 2 4 6. ஓகேங்களாப்பா? ஸோ நெக்ஸ்ட் போலாம்ப்பா. ஸோ the number of input and output of the full adder. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா இன்புட்டா அவுட்புட்டாங்கிறத செக் பண்ணிடணும்ப்பா. ஸோ மாத்தி நீங்க ரிசல்ட் பண்ணிடக்கூடாது. ஸோ இன்புட் எவ்வளோப்பா? ஃபுல் ஆடருக்கு 3. அவுட்புட் என்னப்பா? நமக்கு 2 தான் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ 14க்கு என்னப்பா ஆன்சர்? ஓகேங்களா? இன்புட் 3 அவுட்புட் 2. ஸோ காம்பினேஷனல் சர்க்யூட். ஸோ ஆல்வேஸ் கண்டெயின் மெமரி எலமெண்ட். காம்பினேஷன் சர்க்யூட்ல மெமரி எலமெண்ட் இருக்குமா? இல்லை. நெவர் கண்டெயின் மெமரி எலமெண்ட். எஸ். ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் பி. ஓகேங்களா? நமக்கு 15க்கு என்னப்போ ஆப்ஷன் பி மெமரி எலமெண்டே இருக்காது. தென் 16th கொஸ்டின். ஓகேங்களா? 16th கொஸ்டினும் ஒரு மார்க்ஸ் கொஸ்டின் தான். ஸோ பார்த்துருவோமா? ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸ் பார் ஒய் பார் 0 0 நமக்கு 0 வரும். தென் 0 1 0 1. ஸோ அதுக்கு 1. தென் 1 0 அதுக்கு 1. தென் 1 1 இதுக்கு 0. ஓகேங்களா? ஸோ 0 0வும் ஸோ எக்ஸ் பார் ஒய் பிளஸ் எக்ஸ் ஒய் பார். ஓகேங்களா? இது பாருங்க என்ன கேட் மாதிரி இருக்கு? எக்ஸ்ஆர் கேட் மாதிரி இருக்கா? ஓகேவா? எக்ஸ்ஆர் கேட் மாதிரி தானே இருக்கு. ஸோ இதுக்கு ஆன்சர் என்ன? ஆப்ஷன் ஏ எக்ஸ்ஆர். ஓகேங்களா? ஸோ 16 cross 1 marks can be implemented using. ஸோ 16 cross marks வந்து எப்படிலாம் யூஸ் பண்ணி நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ 5 4 cross 1 marks. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் 4 cross 1 marks. ஸோ 16 எப்படி எழுதுவோம்? 4 2 பவர் என்ன? ஓகேங்களா? அப்போ 2 பவர் 4ன்னு எழுதுனா நமக்கு என்ன வரும்? 16 வருமா? ஸோ 16 கிராஸ். ஓகேங்களா? ஸோ 4 நமக்கு என்ன பண்ணுவோம்? 4 கிராஸ் 1 மார்க்ஸை செலக்ட் பண்ணுவோம். ஸோ 5 4 கிராஸ் மார்க்ஸ் 1. தென் 2 8 கிராஸ் 1. ஸோ 5 4 கிராஸ்னா 5 இன்ட்டு 4 இன்ட்டு 1. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு 4 கிராஸ் 1 மல்டி. ஓகேங்களா? எப்படி லைக் எப்படி சொல்றது பார்த்தீங்கன்னா ஸோ இதுதான் ஒரு 4 கிராஸ் 1. ஓகேங்களா?
அடுத்து ஒரு 4 cross 1. ஸோ அடுத்து ஒரு 4 cross 1. ஓகேங்களா? இந்த மாதிரி 5 4 cross 1னா என்ன பண்ணணும்? யூஸ் பண்ணி நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ செகண்ட் பார்த்தீங்கன்னா 2 8 cross 1 mux plus 1 OR gate. ஓகேங்களா? ஸோ எப்பப்ப நம்ம 2 மக்ஸ் யூஸ் பண்றோம். ஓகேங்களா? ஸோ இப்ப இது ஒரு 2 8 cross 1 மக்ஸ். இன்னொரு ஒரு 2 8 cross 1 மக்ஸ். ஸோ இது ரெண்டையுமே நம்ம என்ன பண்றோம்? யூஸ் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்றோம் 16 cross 1. ஓகேங்களா? ஸோ அப்ப இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணோம்னா ஒன்னு ஆர் கேட் யூஸ் பண்ணணும். ஸோ ரெண்டையும் ஜாயின் பண்றதுக்கு அப்படி இல்லைன்னா 2 cross 1 மக்ஸ் யூஸ் பண்ணலாம்ப்பா. அப்பதான் ரெண்டு மக்ஸையும் ஜாயின் பண்ணி நமக்கு 16 cross 1 மக்ஸ் நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அது ரெண்டுமே ஆப்ஷன்ல கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ ஆர்கேட் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம், நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். 2 cross 1 மக்ஸை யூஸ் பண்ணி நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஸோ இதுக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆல் தி அபோவ். ஓகேங்களா? ஸோ 5 4 cross 1 மக்ஸை நம்ம யூஸ் பண்ணி நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஓகேவாப்பா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் மூவ் ஆயிடலாமாப்பா? ஃபுல் ஆடர் டிஎஸ். ஓகேங்களா? டிஎஸ்னா என்னப்பா? ஓகேங்களா? டிலே. ஓகேங்களா? அதாவது நமக்கு எப்படி நம்ம டிஎஸ் கிடைக்கும்னா சம் ஆஃப் ப்ரொபகேஷன் டிலே. ப்ரொபகேஷன் டிலேனா என்னன்னு கிளாஸ்லயே ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்ப்பா. ஓகேங்களா? ஸோ டிஎஸ்ங்கிறது என்னப்பா? சம் ஆஃப் ப்ரொபகேஷன் டிலே. பீட் இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஸோ டிசினா என்னன்னு பார்த்தீங்கன்னா கேரி ப்ரொபகேஷன் டிலே. ஓகேங்களா? கேரி ப்ரொபகேஷன் டிலே. ஃபுல் ஆடர் கேஸ்கேட் தென் அவுட்புட் வில் ஷோன் ஆஃப்டர். ஓகேங்களா? ஸோ ப்ரொபகேஷன் டிலேனாலே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இன்புட்டை நம்ம சேஞ்ச் பண்ணும்போது நமக்கு எந்த டைமிங்ல ஃபர்ஸ்ட் 0 ஒரு டைமிங்ல நமக்கு அவுட்புட் கிடைக்கும் போது இந்த 0 நம்ம இன்புட்டை சேஞ்ச் பண்ணும்போது என்ன டைமிங்ல கிடைக்குதோ ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஷியேட் அதுதான் வந்து நம்ம ப்ரொபகேஷன் டிலேன்னு சொல்லியிருக்கோம். ஸோ இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குப்பா. ஓகேங்களா? ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஸோ n மைனஸ் 1. ஓகேங்களா? n மைனஸ் 1 டி சி பிளஸ் டிஎஸ். ஓகேங்களா? ஸோ n மைனஸ் 1 எத்தனை பிட் இங்க கொடுத்துருக்காங்க, எத்தனை ஃபில் ஆடர் கொடுத்துருக்காங்கப்பா? ஸோ 4 4 minus 1 என்னப்பா? 3 into TC. கேரி கேரி ப்ரொபகேஷன் டிலே எங்க பிறக்க 20 plus TS என்னப்பா? 30 nanosecond. ஸோ இது என்னப்பா? 60 nanosecond plus 30 nanosecond. 90 nanosecond. இருக்க ஆப்ஷன்ல இஸ் ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஃபார்முலா சொல்லும்போது டக்குன்னு ஃபார்முலா நோட் போட்டுருந்தீங்கன்னா ஃபார்முலா நோட் பண்ணிடணும்ப்பா. ஓகேங்களா? இப்போ 19th கொஸ்டின் பார்க்கலாம்ப்பா. 19th கொஸ்டின் பார்த்தோம்னா in multiplier if there are 4 input line and 1 output line the number of selection line. ஸோ செலெக்ஷன் லைனுக்கு என்னப்பா ஃபார்முலா? 2 பவர் n. ஓகேங்களா? 2 பவர் n தான் நமக்கு செலெக்ஷன் லைன் நம்ம சொல்றோம். இவங்க என்ன பண்ண சொல்லியிருக்காங்க? ஸோ 4 இன்புட் லைன் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? 4 இன்புட் லைன். ஓகேங்களா? ஸோ இது இது என்ன சொல்லுவோம்? ஸோ இதுதான் செலெக்ஷன் லைன் சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இது எப்படி நமக்கு 4 கிடைக்கும்? 2 பவர் 2 இருந்தா தான் நமக்கு 4 கிடைக்கும். ரைட்டா? ஸோ இந்த n தான் செலெக்ஷன் லைன். ஓகேங்களா? ஸோ இப்போ இதுக்கு ஆன்சர் என்னப்பா? செலெக்ஷன் லைன் ஈக்குவல் டு 2. ஓகேவாப்பா? ஸோ நெக்ஸ்ட் 20th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா digital multiplexer is a basically combinational logic circuit to perform the operation. நம்ம மக்ஸும் எந்த ஆப்ரேஷன்ல இருக்குன்னு கேட்குறோம். ஸோ கிளாஸ்ல இதில் நம்ம பார்த்துருக்கோம்லப்பா அண்ட் அண்ட் ஆர். ஸோ எப்படி இம்ப்ளிமெண்ட் ஆகுதுன்னு சொல்லி உங்களுக்கு நான் டயக்ராமில் காமிச்சேன். ஓகேங்களா? ஸோ அண்டையும் ஆரையும் வச்சு தான் நம்ம மக்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். ஸோ மக்ஸ்னாலே அண்டு தான். ஸோ 2 மக்ஸை நம்ம ஆட் பண்ணணும். ஓகேங்களா? வேற ஒரு இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது. ஓகேங்களா? ஸோ இப்போ ப்ரீவியஸில் கொஸ்டினை நம்ம பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ ஆர் யூஸ் பண்ணலாம் இல்லை 2 cross மக்ஸ் யூஸ் 2 cross 1 மக்ஸ் யூஸ் பண்ணி நம்ம கம்பைன் பண்ணி நம்ம அவுட்புட் எடுத்துக்கலாம்னு சொல்லி. ஓகேங்களா? ஸோ அண்ட் அண்ட் ஆர். So next 21st question. Okay. Without any additional circuitry, 8 cross 1 mux can be used all time. So இங்க கொஸ்டினே கொடுத்துட்டாங்க. Without any additional. ஸோ இந்த கிளாஸ்ல பார்த்துருக்கோம் நம்ம நாட் கேட் ஆட் பண்ணாதான் நமக்கு என்ன கிடைக்கும்னு சொல்லிட்டு. ஸோ இங்க நாட் கேட் நம்ம ஆட் பண்ணதுன்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? இங்க நமக்கு என்னது? நாட் கேட்டே ஆட் பண்ணணும். ஸோ நாட் கேட்டே நமக்கு ஆட் பண்ணல அப்படிங்கிறப்ப நமக்கு என்ன வரும்? சம் பட் ஆல் பூலியன் ஃபங்க்ஷன் ஆஃப் 3 வேரியபிள். இங்க 8 கிராஸ் கொடுத்துருக்காங்களா? அப்போ 2 பவர் 3. ஓகேங்களா?
ஸோ இங்க எல்லா 3 வேரியபிளும் இருக்கும். பட் நாட் ஆல் பூலியன் 3 ஃபங்ஷன் அப்படிலாம் இல்ல. எல்லா 3 வேரியபிள் ஃபங்ஷனுமே நீங்க இம்ப்ளிமெண்ட் நம்ம பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ஆல் 3 வேரியபிள்ஸ்ன்னு எங்கப்பா வந்திருக்கு? ஆல் 3 வேரியபிள்ஸ். எஸ். ஸோ நம்ம நாட் கேட் ஆட் பண்ணோம்னா எல்லா 4 வேரியபிள்ஸும் நம்ம பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம நாட் கேட் ஆட் பண்ணல. ஸோ இங்க வந்து நம்ம ஓகேங்களா? வேரியபிள்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் சி. ஆல் ஃபங்க்ஷன் 3 வேரியபிள்ஸ், சம் பட் நாட் ஆல் 4 வேரியபிள்ஸ். ஓகேங்களா? ஸோ எல்லா 4 வேரியபிள்ஸ் நம்ம யூஸ் பண்ண முடியாது. சம். இதுவே நாட் கேட்ட நம்ம அடிஷனல் ஆட் பண்ணியிருந்தோம்னா நம்ம எல்லா 4 வேரியபிள்ஸும் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இதுக்கு ஆப்ஷன் சி. ஓகேப்பா. அடுத்து நினைக்கிறேன் டிவைஸ் ஷோன் ஹியர் த மோஸ்ட் லைக்லின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் என்னப்பா செலெக்ஷன் லைன். ஸோ ஒரே ஒரு இன்புட் தான் கொடுத்துருக்காங்க. மெனி அவுட்புட் கிடைச்சிருக்கு. ஸோ இது என்னது? ஒன் டு மெனி. ஸோ ஒன் டு மெனினா நமக்கு என்னப்பா? டிஎக்ஸ். ஓகேங்களா? ஸோ இது டி மல்டிப்ளெக்சர். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா how many two input multiplier are required to construct 2 power 10 input wells? ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா n-1 ஃபார்முலா. ஸோ n-1 ஸோ 2 power 10 என்னப்பா நமக்கு 1024 minus 1 என்னப்பா 1023. ஓகேங்களா? 2 power 10 இன்புட்ல இருக்கிறது which means 1024 இன்புட்டை வச்சு எத்தனை 2 இன்புட் மல்டிப்ளெக்ஸ் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணலாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கு ஃபார்முலா என்னது? n-1 ஸோ 1023 நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஆன்சர் ஏ. ஸோ நெக்ஸ்ட் என்ன கொஸ்டின்ப்பா? In the figure, D0 and D1 are the digital pulse. Okay. S is a control input, Y is output, S equal to 0, then Y equal to D0, S equal to 1. Yes, of course. நம்ம இப்படிதானே ஸோ இந்த மாதிரி வந்தாலே என்னப்பா உங்க கண்டிஷன் கொடுத்துருக்கத பாருங்களேன். ஸோ S equal to 0. S equal to 0 நம்ம S பார்னு கன்சிடர் பண்ணுவோம். பண்ணும்போது நமக்கு D0 நமக்கு கிடைக்குதாமா. when is equal to 1 which means S ஆ கன்சிடர் பண்ணணும். இப்போ நமக்கு D1 கிடைக்காம தென் காம்பினேஷன்ல சர்க்கியூட்ஸ் என்னப்பா 2 இன்புட் மல்டிப்ளை சார். ஓகேங்களா? இந்த மாதிரி தான் ரயில்வே கொஸ்டின்ஸ்லாம் கேட்பாங்கப்பா. ஆர்ஆர்பியில் இந்த மாதிரி தான் கொஸ்டின்ஸ் வரும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் லாஸ்ட் when 2 n bit binary number are added some will contain at most. ஓகேங்களா? ஸோ என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா ஸோ 2 n bit binary number. ஓகே நம்ம வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து 3 பிட் எடுத்துக்குவோம். ஓகேங்களா? 2க்கு வந்து 10 ஸோ 0 1 0 7க்கு எடுத்துக்கிறேன் 7 ஸோ 1 1 1 இங்க என்ன கிடைக்குது? ஓகேங்களா? இதுதான் அவங்க சொல்றாங்க. ஸோ n பிட் பைனரி நம்பர் ஆடட். ஓகேங்களா? ஸோ இங்க 3 பிட் இங்க 3 பிட் நம்ம ஆட் பண்ணிருக்கோம். கவுண்ட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது? 4 பிட்டா கிடைக்குது. which means 3 பிட்டா இங்க இருக்கு. இது 4 பிட்டா நமக்கு கிடைக்குது. n பிட் ஆனது n plus 1 பிட்டா இங்க இருக்கு. ஸோ அப்ப நமக்கு என்ன கிடைக்கும்? இங்க n plus 1 பிட்டா நமக்கு கிடைக்குது. ஓகேங்களாப்பா? ஸோ இதுதான் வந்து 25 கொஸ்டின் காம்பினேஷனல் சர்க்யூட்டோட டிஸ்கஷன். டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ்ல போடுங்க. தேங்க்யூப்பா. தேங்க்யூ.